ஹாய். அதாவது இன்னைக்கு லைவ் வரல. அதாவது சிஸ்டர் நீங்கள் கேட்டிருக்கீங்க பாருங்க சிஸ்டர், இந்தியா டைம்க்கே போடுங்க சூட்டபிளாக நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோன்ருக்கீங்க. அதெல்லாம் காரணம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஈவினிங் டைம் தான் செட் ஆகுது சொல்லப்போனால். பேசிக்கலாக ஐம் சோம்பேறி. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி லைவ் வரல. கொஞ்சம் வரல. நான் நாளைக்கா வரேன் சரிங்களா. அப்புறம் இன்னொரு காரணம் வந்து, ஏற்கனவே யூடியூப்பில் வந்து இந்த பக்கம் ஈட்டி அந்த பக்கம் கடப்பாரை கத்தி என்னென்னமோ பறந்துட்டுருக்குது. நம்மளே இப்போ தான் தட்டு தாவறி ஏந்திச்சி நிற்கிறோம். அது எதுக்கு அப்படி தான் ஏற்கனவே காலைலேருந்து மதியானத்தில் பேதி போயிட்டுருக்குது. அப்புறம் இது வேறு ஒரே படபடப்பு, நிற்கவே இல்லை, மயக்கமாக வருது. நாலா பக்கமும் செருப்பு பாஞ்சு நிற்குது. எங்கே குறுக்க மரக்க வந்து நம்ம மேலே அடித்து வேணாம், இப்போ தான் நம்மளும் கீழே ஊந்து ஏஞ்சி உக்காந்துருக்குறோம். இதில் வேறு வந்துட்டு எதுக்கு இருக்கிற மூஞ்சி நம்ம எடுத்து போனேன். அப்படின்னு தான் அமைதியாக நல்ல பிள்ளையாக உட்காந்துட்டுருக்குறேன். ஏன் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு தெரியல. என் வலி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, அந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, இப்படி பார்த்தா சோன்னு மழை, தெற்கால பார்த்தா மேற்கால பார்த்தா சோன்னு மழை. இந்த மழையில் நம்ம வந்து எங்கே லைவாக போகிறது? இந்த கலவரத்துலேருந்து சிக்க வேணாம்னா ஒரு மூலையில் துண்டை போத்தின்னு உக்காந்து எல்லா லைவும் பார்த்துன்னு உக்காந்துட்டுருக்குறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரியுதா? இன்றைக்கி லைவுக்கு விடுமுறை. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்தில் பேசிக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி இந்த பஞ்சாயத்தை தான் நான் பார்க்க போகிறேன். நீங்களும் போய் பாருங்கள். நம்ம நாளைக்கா மீட் போடணும். நம்ம என்ன பெருசாக சுவாரஸ்யமாக இப்போ இருக்கிறதே வரதே 5 பேர். இதுக்கு வந்தால் என்ன வராட்டினானே, நம்ம லைவ் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் முக்கியம். நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைவ் பார்த்துட்ருக்கேன் சரியா. பாய் டாட்டா. நீங்களும் போய் பாருங்கள் எல்லோரும் போங்க. ஆனால் என்னமோ இப்போ தான் ஒரு கலவரமே ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏன் இதை சீரியஸாக தான் சொல்கிறேன். எவ்வளோ தான் நம்ம ஒரு ஆட்டம் ஆடினாலும் ஒரு நேரம் அடங்குற ஸ்டேஜ்னு வரும், புரியுங்களா. கடவுள் கொடுப்பான், ரொம்ப ஆட விட்டு வேடிக்கைப்பான், ஆனால் கடைசியில் அடக்கும். நான் எப்பயும் நினச்ச மனசில் எனக்கு கண்டிப்பாக உறுதியாக தெரியும், இந்த திருச்செந்தூர் விஷயத்துக்கு அந்த வேலை வாங்கி வீட்டில் வச்சதுக்கும், வீட்டில் வச்சு நான் ஒரு அட்டகாசம் பண்ணதுக்கும், நீ திருச்செந்தூரில் போய் போட்டு வந்ததுக்கப்புறம் உன் வீட்டில் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. மனசார நான் யோசித்தேன், உன் பிரச்சனையே முருகன் இப்போ தான் கடவுள் காமிக்கிறான், அந்த பிரச்சனையை இப்போ தான் காமிக்கிறான், ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்போ தான் கொடுக்குறான் அந்த பிரச்சனையை அப்படின்றத அன்றைக்கி மனசார நான் உறுதிப்படுத்திடுறேன். ஆனால் அது வெளியில் சொல்லணும், வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அன்றைக்கி பேசும்போது கடவுள் இருக்கான், ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறான், இப்போ தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான். கடவுள் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இப்போ தான் காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும்னு இருக்குது. எப்படியும் வாழணும், ஆட்டம் போட்டால் கடவுள் இப்படி தான் நடக்கும். அதுதான் இப்போ கண் கூட எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ தான் காசு பண்ண ஆடினாலும் ஒரு நிம்மதி கிடையாது பார்த்தீங்களா. ஒருவேளை சோறு நிம்மதியாக தின முடியுதா? அதுதான் கடவுள் கொடுக்குற ஒரு பாடம். அதிகமாக ஆடவும் கூடாது, அதிகமாக பணத்தை வச்சுட்டு நம்ம தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கவும் கூடாது. என்னைக்காக இருந்தாலும் ஒரு அமைதி வேணும், ஒரு பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஆடம்பரம் ரொம்பவும் கூட வராது. நான் தான் சொல்கிறேனே, கடைசி வரைக்கும் நமக்கு கூட வரப்போகிறது எதுவுமே கிடையாது. இந்த பணம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரையாது. ஒரு பிடி சோறு, கடைசியில் இந்த மண், இதுதான் மிச்சம். அதிகமாக ஆசைப்படவும் கூடாது. அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும், அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதிகமாக பணம் வச்சு நம்ம ரொம்ப ஆட்டம் போட்டாலும் வந்து நிலைக்காது. ஆட விட்டு கடவுள் வேடிக்கை பார்க்குறோம். இப்போ வந்து கடவுளோட ஆட்டம் போயிட்டுருக்கு. இதுதான் உங்களுக்கு எடுகாடுன்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள் மக்கள், இதுதான் உண்மை. ஒரு மனுஷனோட வாழ்க்கை நடனா இதுதான் உண்மை சரிங்களா. நான் நாளைக்கா வரேன். பை டாட்டா.